ஆமா, என் வண்டியை தடுத்தது எந்த சட்டத்தின் கீழ் அதை சொல்லுங்க. அது எப்படி நீங்க, நான் ஒரு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி, என்னையவே நீங்க இவ்வளவு ஒரு அதிகார துஷ்பிரயோகத்துல அடக்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சாதாரண மக்களை என்ன பண்ண மாட்டீங்க? அஜித்குமார் ஆக்கிடுவீங்க. அஜித்குமார் திருபுவனத்துல 5 போலீஸ் சேர்ந்து கொன்னதுதான் அஜித்குமார் கொலை. உண்டா இல்லையா? நான் என்னைக்கு போய் பேச மாட்டேன். நீங்க எனக்கு ஐ எம் நாட் சர்வ்ட் வித் எனி ஆர்டர். சொல்லுங்க, இன்ன ஆர்டர், இன்னது இன்னாரோட ஆர்டர் போட்டிருக்கு சொல்லுங்க, நான் கோஆப்ரேட் பண்ணேன். ஆனா நீங்க உங்களோட சட்டவிரோத மந்திரி சபை அது பேசும், அதுக்கு நீங்க கூழ கும்பிட போறோம். யோசிச்சு பாருங்க. இது சர்வீ ஆர்டர். ஸ்டேஷன்ல போனா நீங்க உள்ள வச்சு அஜித்குமார் ஆக்கிடுவீங்கிறேன். உங்க தர பாருங்க, இன்னும் 2 பேர் சேர்த்து உங்க கால தர கூட வண்டியோட ஏத்திக்கலாம் வாங்க. யாரும் ஒண்ணு, ஏன்னா அஜித்குமார சிவகங்கை போலீஸ் 5 பேர் தானேமா கொன்னது திருபுவனம், நம்ம மாவட்டம் தானே. அவமானமா இருக்கு சார்மா எனக்கு சிவகங்கைன்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு யூ சர்வ் தி ஆர்டர். என்ன தப்பு? நான் என்ன கொலை பண்ணேன்னா கூட உங்களை ஒருத்தர் கூட 2 பேர் ஏத்திக்கணும் கூட. இல்ல எதுக்காக நான் வரணும் சார்? உங்க வீட்டுல உங்க மகளுக்கு கல்யாணம், என்ன கூப்பிடுறீங்க, நான் வரணும். நீங்க என்ன கூப்பிடுறதுக்கு ரைட் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் டீச்சரே சொன்னாங்க. அவர் ஸ்டேஷன்ல பேசிக்க போறோம் வாங்க. தரப்புல உங்க தரப்பு 2 பேர் கூட கூட்டிக்கங்க. உங்க பிஎஸ் வர போறாங்க. நீங்க பாருங்க, எந்த பயலோட பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர் சோமீர் அங்க ஸ்டேஷன்ல பேசலாம். உங்க வயசை விட என்னோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. நான் பார்த்துருக்கேன். இந்த பார்த்திபன் ஒரு டிஎஸ்பி இருந்தார். என்ன 4 மணி நேரம் பிப்ரவரி 4ஆம் தேதி வீட்டிலேயே ஹோல்டப் பண்ணாரு. இருந்தாலும் நான் 5:30 மணிக்குள்ள அங்க மீட்டிங் ஆர்ப்பாட்டம். அவரோட தீய என்ன தெரியுமா? பார்த்திபனோட சொல்லிதான் அவனை கைது பண்ண முடியும் இல்லையா? கள்ளத்தனமா என்ன கைது பண்ண ஸ்டேஷனுக்கு அப்பா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் விசாரிக்க போறீங்க நீங்க இப்ப என்ன வார்த்தை சொன்னீங்க? எதுக்கு விசாரிக்க? கொலை பண்ணிட்டேன்னா ஏவாவேலு மாதிரி என் மேல கேஸ் இருக்கா? பொன்முடி மாதிரி கேஸ் இருக்கா? செந்தில் பாலாஜி மாதிரி கேஸ் இருக்கா? என்ன விசாரணை அதை சொல்லுங்க. Who are you to prevent H. ராஜா? 68 வயசு இருக்கிற ஒரு ஹானஸ்ட் பாலிட்டிஷியனை இவ்வளவு சல்லிசார் ரோட்ல வச்சு கைது பண்ணுவீங்க? ஹலோ, அவருக்கு ஃபோன் பண்றேன். நமஸ்தே. இப்ப பண்ணையார் எங்க இருக்காரு? அதான் இப்ப நான் வர்ற பாதையில தலைவருக்கு சொல்லுங்க, இங்க டிஎஸ்பி செல்வகுமார் என்ன வழியில தடுத்து நிறுத்திக்கிட்டு வண்டியில ஏறினா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிறத சொல்லுங்க. திருப்பத்தூர்ல
திருப்பத்தூர்ல நீங்க மற்றவங்களை மதுரை மேலூர் கீழூர் அங்க இருக்கிறவங்களை திருப்பத்தூருக்கு வர சொல்லுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகே ஓகே வரேன். என்ன தப்பு பண்ணீங்க சார்? இல்லம்மா நான் இங்க திருப்பத்தூர்ல நம்ம ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. இவங்க என்ன ஆகுமோ நீ எதுக்கும் வந்து அங்க லோக்கல்ல நம்ம டிஎஸ்பிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உங்க கையால கொடுத்து. ஏன்னா என்ன ராஜாவை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. என்ன தெரியல. இங்க என்ன வழி மறிச்சு நிக்கிறாங்க போலீஸ். இன்னும் திருட்டு பையில பிடிக்கிறது மாதிரி. அதனால நீ எதுக்கும் நீ வந்து நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன். சூர்யாட்ட சொல்லி நீ கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து வை இவங்களுக்கு எதிராக. நான் கூப்பிடுறேன். நான் சொல்றேன் சூர்யாட்ட சொல்லி விடுறேன். வீட்டில் பதார்த்தாங்க உங்களுக்கு வந்து பயம். உங்க வண்டியில வர போறீங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? யார் நான் கேட்கிறேன். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் என் காலில் போடுற செருப்புக்கு கேவலமானது. ஏன்னா ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பை மதிக்காத எவரும் மனித பிறவியா ஏத்துக்க முடியாது. மனித பிறவியா ஏத்துக்க முடியாது உங்களை. ஏன்னா நீங்க நீதிமன்ற தீர்ப்பை அவமதிச்சு ராஜாவை கைது பண்ணுங்க. உங்க டிரைவர் பிரிவென்ட் செக்யூரிட்டி சார். எதுக்கு அரசு கிடையாது. வாங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் இங்க பாருங்க. சாருக்கு சொல்லி நான் இல்ல நான் அப்புறம் திரும்ப சார் क्वेश्चन சட்டம் தெரியாது இல்ல. அதுலயும் உங்களுக்கு நிச்சயமா தெரியாது. நீங்க யூ கிவ் மீ சர்வ் தி ஆர்டர். இல்லன்னா என் வண்டி விடுங்க. வாங்க இல்ல உங்க டிரைவர் கொடுத்தாச்சு. வாங்க தெரியாதா? எது கோஆபரேஷன்னா நீங்க பண்ற வன்முறை செயலுக்கு சட்டவிரோத செயலுக்கு அடிபணியறது கோஆபரேஷன். என்ன தடுத்ததே வன்முறை செயல். ஆமா என் வண்டியை தடுத்தது எந்த சட்டத்தின் கீழ் அதை சொல்லுங்க. அது எப்படி நீங்க நான் ஒரு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி என்னையவே நீங்க இவ்வளவு ஒரு அதிகார துஷ்பிரயோகத்துல அடக்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சாதாரண மக்களை என்ன சாதாரண மக்களை என்ன பண்ண மாட்டீங்க? அஜித்குமார் ஆக்கிடுவீங்க. அஜித்குமார் திருபுவனத்துல 5 போலீஸ் சேர்ந்து கொன்னதுதான் அஜித்குமார் கொலை. உண்டா இல்லையா? நான் என்னைக்கு போய் பேச மாட்டேன். நீங்க எனக்கு ஐ எம் நாட் சர்வ் வித் எனி ஆர்டர். சொல்லுங்க இன்ன ஆர்டர் இன்னது இன்னாரோட ஆர்டர் போட்டிருக்கு சொல்லுங்க. நான் கோஆபரேட் பண்ணுறேன். ஆனா நீங்க வந்து உங்களோட சட்டவிரோத மந்திரி சபை அது பேசும். அதுக்கு நீங்க வந்து கூழ கும்பிடு போகணும். யோசிச்சு பாருங்க. யூ சர்வ் மீ ஆர்டர். ஸ்டேஷன்ல போனா நீங்க உள்ள வச்சு அஜித்குமார் ஆக்கிடுவீங்கிறேன். உங்க தரப்பு ஆளுங்க இருக்காங்க. இன்னும் 2 பேர் சேர்த்து உங்க ஆளு தரப்புல வண்டியோட ஏத்திக்கலாம். வாங்க யாரும் ஒண்ணு. ஏன்னா அஜித்குமார சிவகங்கை போலீஸ் 5 பேர் தானேமா கொன்னது திருப்பவனும் நம்ம மாவட்டம் தானே. அவமானமா இருக்கு சார் எனக்கு சிவகங்கைன்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு யூ சர்வ் தி ஆர்டர். யூ சர்வ் தி ஆர்டர். என்ன தப்பு? நான் என்ன கொலை பண்ணேன்னா கூட உங்களை ஒருத்தர் கூட 2 பேர் ஏத்திக்கணும் கூட. இல்ல எதுக்காக நான் வரணும் சார்? உங்க வீட்டுல உங்க மகளுக்கு கல்யாணம் என்ன கூப்பிடுறீங்க, நான் வரணும். நீங்க என்ன கூப்பிடுறதுக்கு ரைட் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் டீச்சரே சொன்னாங்க. ஸ்டேஷன்ல பேசிக்க போறோம். வாங்க தரப்புல உங்க தரப்பு 2 பேர் கூட கூட்டிக்கோங்க. உங்க பேசி வர போறாங்க. நீங்க பாருங்க